குறித்து என்டிஏ என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என தேனாம்பேட்டையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக அரசு விவசாயிகளுக்கு என்ன செய்துள்ளது என கேள்வி எழுப்பிய அவர், விவசாயிகள் போராட்டம் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய அரசுதான் பாஜக என்றும், திருச்சியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பது போல் பிரதமர் வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியை விட நெல் சாகுபடி திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், திமுக ஆட்சியில் 2 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், வேளாண்மை துறைக்கு என தனி பட்ஜெட் போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் உள்ளது என்ற மோடியின் கருத்து குறித்த கேள்விக்கு, ஊழல் குறித்து என்டிஏ என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதும் முறையான நிவாரண நிதி கூட வழங்காமலும் விவசாயிகளுடைய எதிரியாக இருப்பவர்தான் மோடியும் பழனிசாமி. விவசாயிகளின் எதிரி மோடியும் அவருக்கு துணை போகும் பொய்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு விவசாய குடும்பங்கள் என்றைக்கு அவர்களை மன்னிக்காது. பிரதமர் மோடியின் பொய் தமிழ்நாட்டில் எடுபடியாகாது. டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. மதுரையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 398 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில், இதில் ஈடுபட்ட 2 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரையில் சில பகுதிகளில் உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் மானிய விலை எல்பிஜி சிலிண்டர் பதுக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் மதுரை மாவட்டம் கோவில் பாப்பக்குடி ஆத்தாளை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் வீட்டின் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 மானிய விலை சிலிண்டர்கள் மற்றும் 109 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து மேற்கொண்ட சோதனையில் மதன்குமார் என்பவரின் வீட்டருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 63 மானிய விலை சிலிண்டர்கள் மற்றும் 126 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பழனி மற்றும் மதன்குமார் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். வரும் தேர்தலில் வாக்கு கேட்கும் உரிமை அதிமுகவிற்கு மட்டும்தான் உள்ளது, திமுகவிற்கு கிடையாது என கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் அதிமுகவின் முப்பெரும் தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக செயல்படுத்திய திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே பிழைப்பாக வைத்துள்ளது என்றும், தேர்தலுக்காக மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கும் திமுக அரசு மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு என அனைத்து வகையிலும் வரிகளை உயர்த்தி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து திமுக மாயை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களிடம் வாக்கு கேட்கும் உரிமை அதிமுகவிற்கு மட்டுமே உள்ளது, திமுகவிற்கு கிடையாது என தெரிவித்தார். எதுவுமே பண்ணல, நம்ம செஞ்ச திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அவ்வளவுதான். ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அவ்வளவுதான். எந்த திட்டமே கோயம்புத்தூர் கொண்டு வரல. இதெல்லாம் ஒரு பக்கம். அவங்க செஞ்சது தந்ததெல்லாம் என்ன? எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறீங்க. வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒரு கணக்கு போட நிதானமா. இந்த திமுக ஆட்சியில 2021 அண்ணா திமுக ஆட்சியில நீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? 21 அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது, நாங்களாம் அமைச்சர் இருக்கும்போது நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? பால் எவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க? பால் விலை எவ்வளவு? இன்னும் கட்டுமான பொருட்கள், யாராவது வீடு கட்டினா கட்டுமான பொருட்கள் அப்ப 21 எவ்வளவு, இப்ப எவ்வளவு? வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் அடுத்து நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் வரை இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசியலுக்கு வந்த ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா வைத்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு, திமுக யாரையும் மிரட்டவில்லை என பதிலளித்த அமைச்சர் பெரியசாமி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம் என்பதை பார்க்க முடியும் என்றும், யாரையும் மிரட்டுகின்ற தன்மையில் திமுக அரசியல் செய்வது இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்குவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், 100 நாள் வேலைவாய்ப்புக்கான ஊதியம் மாநில அரசுகளுக்கு வருவதில்லை என்றும், நேரடியாக பணியாளர்களின் வங்கிக் கணக்குக்கே செலுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார்.
மேலும் இந்தியா கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் அடுத்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் வரை வலுவாக இருக்கும் என நம்பிக்கையுடன் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு அர்ஜுன் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, நம்ம யாருமே மறக்கல. உங்களுக்கே தெரியும், யாரையும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா அது ஒரு இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பார்க்க முடியும். யாரையும் மிரட்டுகின்ற தொழிலெல்லாம் நாங்கள் அரசியல் செய்ததே இல்லை. மக்களை அன்பால் வளைத்துத்தான் அரசியல் செய்கிறோமே தவிர யாரையும் மிரட்டி நாங்கள் பேசுவதும் இல்லை, அப்படி ஒரு அரசியல் செய்வதில்லை. யாரை மிரட்டல. இடுப்பில் அறுவை சிகிச்சை முடிந்து மயக்கம் தெளியாத நிலையில் கூட சாலை வசதியை ஏற்படுத்த நிதி பெற்று தந்தவர் தனது தந்தை காட்பாடியார் துரைமுருகன் என எம்பி கதிர் ஆனந்த் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் முடிவடைந்த நலத்திட்ட பணிகளை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர், காட்பாடி தொகுதியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் தனது தந்தை துரைமுருகன் சமீபத்தில் இடுப்பில் அறுவை சிகிச்சை முடிந்து சில மணி நேரத்தில் மருத்துவமனையில் ஓய்வில் இருந்தபோது காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை வசதியை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து கிருஷ்ணனின் உபதேசம் போல் தனது தந்தை தனக்கு உபதேசம் வழங்கியதாக தெரிவித்த அவர், அந்த உபதேசம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி தனது கோயில், வாக்காளர்கள் தனது தெய்வம், தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை காட்பாடி தொகுதியை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பேன், வாக்காளர்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பேன் என நிகழ்ச்சியுடன் பேசினார். நான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட, அப்பா எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது, ஏன் இவ்வளவு பிடிப்பு காட்பாடி மேல, அது என்ன காட்பாடி மேல உங்களுக்கு அவ்வளவு பிடிப்பு இருக்குன்னு கேட்டாங்க. உட்கார வச்சு 1:30 மணி ராத்திரிக்கு சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ண மாதிரி, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எங்க போவ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கோவிலுக்கு போவேன், எனக்கு விருப்பப்பட்ட கடவுள்கிட்ட போய் வேண்டிக்குவேன், காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டிக்குவேன், இந்த வேலை எனக்கு தடைபடாமல் நடக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சுட்டு வருவேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கோவிலுக்கு போவ, எனக்கு எல்லாமா இருக்கக்கூடிய காட்பாடி தாண்டா கோவில், அங்க இருக்கவன் தாண்டா என்னை வாழ வைக்கிற தெய்வம், அதனால தெய்வத்துக்கு செய்வது தாண்டா எனக்கு மிகப்பெரிய மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை. ஆகையால என் உயிரில் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் கடைசி மூச்சு இருக்க வரையும் நான் காட்பாடிக்காக உழைத்துக் கொண்டேதான் இருப்பேன். இதுதான் எனக்கு நான் செய்த பாக்கியம். ஆகையால என்னையும் காட்பாடியும் எந்த நேரத்திலும் பிரிக்க முடியாது, காட்பாடியோடு தான் வாழ்வேன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்தாங்க. வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்தார். சென்னையை சேர்ந்த ஹாஜா ஷேக் மன்சூர் என்பவர் 2023ஆம் ஆண்டு மடகாஸ்கர் நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் சென்றபோது தவறாக ஒரு வழக்கில் சிக்க வைக்கப்பட்டு 1 வருட சிறை தண்டனைக்கு பின்னர் வெளியிடப்பட்டார். வெளியில் வந்த ஹாஜா ஷேக் மன்சூர் இந்தியா திரும்பி வர வழியில்லாமல் கடந்த 1.5 ஆண்டுகளாக மடகாஸ்கரில் அவதியடைந்து வந்த நிலையில் அவரது மனைவி இதுகுறித்து திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எம்பி துரை வைகோ கடிதம் எழுதி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை மடகாஸ்கரில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் ஹாஜா ஷேக் மன்சூர் இந்தியா திரும்பினார். இந்நிலையில் இந்தியா திரும்பிய ஹாஜா ஷேக் மன்சூரை நேரில் சந்தித்த எம்பி துரை வைகோ வெளிநாடுகளில் சிக்கி உதவி தேவைப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.